ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து அதை பற்றின பேசிக் கான்செப்ட், அதாவது ஒரு இன்ட்ரோ வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து தியரிட்டிக்கலாக நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம கோடாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் டேரெக்டாக. ஸோ வழக்கம் போல் நம்ம எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது ட்ரீ அண்ட் தென் லிங்க் லிஸ்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் கிராஃபுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எப்பயுமே வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், கிளாஸ் கிராஃப். ஸோ இதுதான் வந்து என்னோட கிளாஸ் நேம். சரியா? இப்போ இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நோடு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து நான் வெர்டெக்ஸ்னு சொல்லிட்டேன். அந்த வெர்டெக்ஸ் வந்து எனக்கு ஒரு டேட்டா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி மல்டிபிள் வெர்டெக்ஸோட ஜாயின் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நோடு வந்து தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நான் தனியாக வந்து நோடு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதை வந்து நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து போன வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே கோடா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு வெர்டெக்ஸ்னா என்ன, எட்ஜ்னா என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜசன்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமா நம்ம இந்த கிராஃபை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அட்ஜசன்ட் லிஸ்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த ஏங்கிற வெர்டெக்ஸ் எடுத்துட்டேன்னா இந்த ஏ வெர்டெக்ஸோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்ல என்னென்ன, அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்னா அந்த வெர்டெக்ஸோட எந்தெந்த வெர்டெக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு அதுதான் வந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். ஸோ இதில் பி மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பி மட்டும் தான் வந்து எனக்கு ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அட்ஜசன்ட் லிஸ்ட் மெத்தட்ல வந்துட்டு ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஏங்கிற ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துட்டேன்னா அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு லிஸ்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஸோ எனக்கு பி வந்து இப்போ எனக்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸா, ஸோ பி வந்து ஒரு லிஸ்டா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பி எடுத்துக்கிறேன். இப்போ பியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்ல என்னென்ன, டி வந்து அட்ஜசன்ட், சி அட்ஜசன்ட், ஏவும் அட்ஜசன்ட். ஐ மீன் இது வந்து எனக்கு அன்டைரக்டட் கிராஃபா இருந்துச்சுன்னா இது வந்து எனக்கு பை டைரக்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து நான் இப்போதைக்கு நான் அன்டைரக்டட் கிராஃபாவே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏ சி டி இந்த மூணுமே வந்து இந்த பியோட அட்ஜசன்ட். அதே மாதிரி இப்போ சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கு வந்து டி அண்ட் பி. ஸோ டி கமா பி. நெக்ஸ்ட் டி எடுத்துக்கிட்டா டிக்கு வந்து சி அண்ட் பி. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு வெர்டெக்ஸோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதனால தான் வந்து இதுக்கு பேர் வந்து அட்ஜசன்ட் லிஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு சொல்லி இப்போ நான் கோட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் வந்துட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வெர்டெக்ஸ்க்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்லாம் என்ன அதை வந்து நம்ம லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போவோம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. அதே மாதிரி வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரிலேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளேஸ் தேவை, அதாவது ஒரு ஸ்டோரேஜ் பார்ட் தேவை. ஸ்டோரேஜ் பார்ட் மீன்ஸ் இப்போ எப்படி நான் வந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்ல வந்து லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணேன், இப்போ எனக்கு அந்த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இல்லை வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவையில்லை. நம்ம ப்ரீவியஸாக வந்து ட்ரீ கான்செப்ட்ல வந்து நோடு இருந்ததுனால நம்ம எல்லாத்தையும் நோடில் ஸ்டோர் பண்ணி நோடா வந்து இந்த ட்ரீல வந்து ஸ்டோர் பண்ணோம். இதில் வந்துட்டு எனக்கு நோடு கான்செப்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூனிட்டி இதுக்குள்ள செல்ஃப் டாட் கிராஃப்னு சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு டிக்ஷனரியா ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஏன் டிக்ஷனரியா ஸ்டோர் பண்றேன்னா இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸா எடுத்துக்க போறேன். இது எல்லாத்தையும் நீங்க கீயா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வேல்யூவா கன்சிடர் பண்ணிட்டா நம்ம இது ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும்ல ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இப்போ ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது மொத்தமா இது மொத்தமா வந்து ஒரு கிராஃப், இந்த கிராஃப் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு டிக்ஷனரியா ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஏன்னா வந்து அப்பதான் வந்து அந்த வெர்டெக்ஸ் அண்ட் தென் வந்து அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து எனக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து எனக்கு இன்னும் சில கான்செப்ட்ல இருக்கு, மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல இருக்கு. ஸோ அது வந்து எடுத்த உடனே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அதனால வந்து அந்த அட்ஜசன்ட் லிஸ்ட் மெத்தட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ் கான்செப்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து நான் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி வச்சுக்கோங்க, எனக்கு ஏ வெர்டெக்ஸோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்ல என்னென்ன பி அண்ட் தென் சும்மா டம்மியா சின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும். எனக்கு ஏ வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா அதோட அட்ஜசன்ட் வந்து இது ரெண்டும். அடுத்து வந்து பிக்கு வந்து இதே மாதிரி நான் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணிட்டே போற டிக்ஷனரியில. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு எதுவும் இல்லாதனால ஃபர்ஸ்ட் நான் எம்டியா வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம கிராஃபை வந்து இனிஷியலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஃப் 1 ஈக்குவல் டு கிராஃப் ஆஃப்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கிராஃப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் வந்து ஆட் பண்ணுறதா நெக்ஸ்ட் வேலை. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெர்டெக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதுவோம், டெஃப் ஆட் வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வெர்டெக்ஸ் தேவை, அது இருந்தால் தான் என்னால் ஆட் பண்ணவே முடியும். ஸோ இங்கே இந்த வெர்டெக்ஸ் வேரியபிள் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் நான் வந்து இங்கே பாஸ் பண்ணுற வெர்டெக்ஸை டேரெக்டாக வந்து இந்த கிராஃபில் வந்து ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக வந்துட்டு செல்ஃப் டாட் கிராஃப் அந்த வெர்டெக்ஸை வந்து கீயாக பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். ஏன்னா வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிங்கிறது வந்து இப்போ நான் எடுத்தோன்னே வந்து ஏ வெர்டெக்ஸ் வந்து நான் என்னோட கிராஃபில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், ஒரு லிஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ நான் ஒரு எம்டி லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு வெர்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நான் இதை ஜாயின் பண்ணுறேன்னா இந்த பியை தூக்கி நான் இதுக்குள்ள போட்டால் முடிஞ்சதில்ல, அதோட லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணால் முடிஞ்சதில்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்துட்டு இந்த டிக்ஷனரிக்குள்ள அந்த கீயை போட்டுட்டு கீ இஸ்ட்டு ஒரு எம்டி லிஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஏ
இஸ் டு ஒரு எம்டி லிஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த பியை தூக்கி இதுக்குள்ள போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெர்டெக்ஸ் ஆட் பண்ணுற வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரே வெர்டெக்ஸ் வந்து அவங்க திரும்ப ஆட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா வந்து நம்ம ஆட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல இஃப் வெர்டெக்ஸ் நாட் இன் செல்ஃப் டாட் கிராஃப் இந்த கண்டிஷன் மட்டும் நான் அடிஷனல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வெர்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இப்படி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு எல்ஸ்னு போட்டுட்டு சும்மா உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இந்த எல்ஸ் கண்டிஷன். நான் வந்து சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காட்டுறேன். வெர்டெக்ஸ் இஸ் ஆல்ரெடி ஸோ இஸ் வேணா வெர்டெக்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வெர்டெக்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு வெர்டெக்ஸ் ஆட் பண்ணலாமா? கிராஃப் டாட் ஆட் வெர்டெக்ஸ். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஏங்கிற வெர்டெக்ஸ், அதாவது நம்ம அங்கே கிராஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் வரதுல ஒரு டயக்ராம், அதை அப்படியே நான் வந்து இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். சரியா? ஸோ நம்ம வெர்டெக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எட்ஜஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து சும்மா பியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கிராஃப் டாட் ஆட் வெர்டெக்ஸ் இங்கே பியை போட்டுக்கிறேன். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு வெர்டெக்ஸ் பேனட்டே இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சும்மா இந்த ஏ வச்சிருக்கேன் அண்ட் தென் பி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பி அதாவது ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நான் என்னோட கிராஃபில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு ரெண்டுக்கான ரிலேஷன் வந்து நான் இன்னும் பில்ட் பண்ணல. சரியா? ஸோ அதை தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆட் எட்ஜ்னு போட்டுக்கலாம். நம்ம ஆட் எட்ஜ் சரி டெஃப் போடணும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன தேவை? இப்போ எனக்கு ரெண்டு வெர்டெக்ஸ் தேவை. ஏன்னா வந்து இப்போ எட்ஜ் வந்து ரெண்டு வெர்டெக்ஸ் கடையில் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு வெர்டெக்ஸ் 1 கமா வெர்டெக்ஸ் 2 அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் கடையில் வந்து ஒரு எட்ஜை வந்து பில்ட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து இந்த ஏ அண்ட் பி வந்து வெர்டெக்ஸ் ஆட் பண்ணாமே எட்ஜை மட்டும் அவங்க ஆட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எட்ஜுங்கிறது வந்து ஏ டு பிக்குள்ள தான் இருக்கும். அதாவது ஏக்கும் பிக்கு கனெக்ட் பண்ணுறது தான் வந்து எட்ஜுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏபி இருந்தால் தான் அதை கனெக்டே பண்ண முடியும். ஸோ ஏபி இல்லாமே வந்து அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு எரர் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஃபர்ஸ்டே வந்துட்டு இந்த மெத்தட் இருக்குல்ல, இதை ஒரு வாட்டி கால் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா வந்துட்டு நான் அந்த எட்ஜை வந்து அதாவது எட்ஜை வந்து நான் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வெர்டெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆட் வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ் 1 கமா செல்ஃப் டாட் ஆட் வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ் 2. இப்போ இந்த எட்ஜை வந்து பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த ரெண்டு வெர்டெக்ஸ் இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது பிரச்சனை இல்லை. எனக்கு ஆல்ரெடி இல்லைனா தான் மட்டும் தான் ஆட் பண்ண போது, இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போது நான் எனக்கு மல்டிபிள் வாட்டி ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தடை நான் ஒரு வாட்டி இதுக்குள்ளேயும் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க வெளியே வந்து இந்த ரெண்டு இது வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்களான்னு தெரியல. டேரக்டாக வந்து அவங்க எட்ஜை மட்டும் பில்ட் பண்ண ட்ரை பண்ணா ஸோ எரர் வரும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நான் இன்னொரு வாட்டி வெர்டெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரிலேஷனை பில்ட் பண்ணுவோம். ரிலேஷனை பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ அண்ட் பி வந்து வெர்டெக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரிலேஷனை வந்து அவங்க பில்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏவோட லிஸ்ட்ல வந்து பியை போடணும், அதே மாதிரி பியோட லிஸ்ட்ல வந்து ஏவை போடணும். இதுதான கான்செப்ட். இதை போட்டுட்டாவே முடிஞ்சல, ரெண்டுக்கான ரிலேஷன் கிரியேட் ஆயிடுச்சுல. அதே மாதிரி இது எனக்கு டைரக்டடா இருந்ததுன்னா ஒரே ஒரு லிஸ்ட்ல மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணணும். அன்டைரக்டடா இருந்தா மட்டும் தான் ரெண்டுலையும் போடணும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஒரு அடிஷனல் பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். இஸ் டைரக்டட்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஃபால்ஸ்னே செட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து இந்த இஸ் டைரக்டட் வந்து ட்ரூன்னு சொல்லி பாஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ஒன்று மட்டும் ஆட் பண்ணா போதும். இது ஃபால்ஸா இருந்ததுன்னா நான் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல பண்ண போறேன். அதாவது இங்க பாருங்க, புரிஞ்சிரும் பாருங்க. நான் வந்து டைரக்டட் கிராஃப் அன்டைரக்டட் கிராஃப் ரெண்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். டைரக்டர்னா வந்து எனக்கு ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கணும். இப்போ எனக்கு இந்த ஏ டு பி வந்து எனக்கு ஒன் வே எட்ஜா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த ஏல இருந்து பிக்கு மட்டும் தான் போக முடியும், பில இருந்து ஏக்கு போக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஏக்குள்ள மட்டும் தான் நான் பிஏ போடணும், பிக்குள்ள ஏ போடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அடிஷனலா வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு அவங்க இது பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூன்னு சொல்லி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணாங்கன்னா நான் ஒன்ல மட்டும் ஆட் பண்ணா போதும். இது ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் நான் ரெண்டுலயே ஆட் பண்ணணும். சோ அதனால என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது வந்து நான் அந்த கண்டிஷன் இல்லாம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது டைரக்டரா இருந்தாலும் இல்ல அன்டைரக்டரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த ஏக்குள்ள நான் பிஏ வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாவது இருக்க லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்றதுக்கு தான் எனக்கு அந்த வேரியபிளோட வேல்யூ தேவை. சோ என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் செல்ஃப் டாட் கிராஃப் ஆஃப் வெர்டெக்ஸ் 1 டாட் அப்பெண்ட் இந்த வெர்டெக்ஸ் 2 போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது என்ன பண்றேன்? இந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் 1ஓட லிஸ்ட் எடுக்கிறேன். லிஸ்ட் எடுத்து அதுல இந்த வெர்டெக்ஸ் 2 வந்து அப்பன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்றேன். இஃப் நாட் இஸ் டைரக்டட், இது எனக்கு ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் நான் ரெண்டுலயே ஆட் பண்ணணும், இல்லைன்னா நான் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து இஃப் நாட்னு போட்டுக்கிறேன். இதை அப்படியே நான் இங்கே போட்டு காப்பி பண்ணி இந்த 1 2 மட்டும் நம்ம உல்டாவா போட்டுடலாம். அவ்வளவுதான். இங்க வந்து 2 இங்க வந்து 1 அவ்வளவுதான். நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் பாருங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுவோம் பாருங்க. கிராஃப் 1 டாட் ஆட் எட்ஜ் இங்க வந்து ஏ கமா பி. ஸோ நான் வந்து இஸ் டைரக்டடா இருந்தா நான் என்ன பண்றேன்னு சொல்லி இது கூட போட்டு காட்டேன். ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, புரிஞ்சிரும் பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் ஆகும், எனக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் ஆகும், எம்டி டிக்ஷனரி. இப்போ ஒரு வெர்டெக்ஸ் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் அந்த வெர்டெக்ஸ் டிக்ஷனரி இருக்கான்னு பார்க்கும், இல்லைனா மட்டும் தான் ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காது. ஸோ இப்போ எனக்கு ஆட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல கிராஃப் ஒன்று இருக்குல்ல, எக்ஸ்பேண்ட் பண்றேன். இங்க கிராஃப் இருக்குல்ல, இப்போ இதை பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்களேன், A is to ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கா. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஸோ A ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ பிக்கு கிரியேட் ஆகும் பாருங்க. ஸோ வெர்டெக்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு பிக்கு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆகுது. இப்போ பாருங்க நான் கிராஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க A ஒரு எம்டி லிஸ்ட் B எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ எனக்கு வெர்டெக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான ரிலேஷன் வந்து இப்போ பில்ட் பண்ண போறோம். இப்போ பாருங்க ஆட் எட்ஜுக்குள்ள போகுது. எனக்கு இந்த வெர்டெக்ஸ் மெத்தடை நான் இன்னொரு வாட்டி கால் பண்ணிருக்கேன் ஆட் வெர்டெக்ஸ். ஸோ எனக்கு என்ன பண்ணும் மறுபடியும் வந்து ஆட் வெர்டெக்ஸ் கால் ஆகும். பட் எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஏ இருக்கும். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள போகாம எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வரும் பாருங்களேன். இப்போ எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வந்து எனக்கு வெர்டெக்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ எனக்கு அதை ஆட் பண்ணாது. அதே மாதிரி தான் ரெண்டாவது வெர்டெக்ஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது ஏக்கும் பிக்கு உள்ள ரிலேஷனை பில்ட் பண்ணுது. ஸோ எனக்கு ஏவோட லிஸ்ட்டை தூக்கி பி அப்பன் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல இங்க பாருங்களேன் ஏவோட லிஸ்ட்ல பி அப்பன் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பியோட லிஸ்ட்ல ஏவை அப்பன் பண்ணணுமான்னு சொல்லி இந்த கண்டிஷன் இந்த பேராமீட்டர் மூலியமா செக் பண்றேன். எனக்கு இது ஃபால்ஸா இருந்ததுன்னா அது அன்டைரக்டட்னா வந்து எனக்கு ரெண்டு பக்கம் ரிலேஷன் பில்ட் ஆகணும். ஸோ அதனால இப்போ எனக்கு இதுக்குள்ள போகும் பாருங்க. இதுக்குள்ள போயிட்டு எனக்கு பியோட இதுல ஏவை போட்டுரும். இப்போ பாருங்க இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வெர்டெக்ஸ் ரெண்டு எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கு. ஏன்னா வந்து நான் ரெண்டு வாட்டி ஆட் பண்ண ட்ரை பண்ணிக்க. ஸோ எரர் வந்திருக்கு. ஐ மீன் ஒரு பிரிண்ட் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த உங்க டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணி காட்டிருங்க. graph 1.graph சும்மா இப்போ ரன் பண்றேன். இப்போ பாருங்க A/B B/N வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இங்க ட்ரூவை வந்து பாஸ் பண்ற சேர்த்தி. இப்போ எனக்கு இது டைரக்டட் சரியா. ஏன்னா வந்து இது ஏக்கு பிக்கு மட்டும் தான் இருக்கணும். பிக்கு ஏக்கு இருக்கக்கூடாது. இப்போ ரன் பண்றேன் பாருங்களேன். இப்போ ஏக்குள்ள பி இருக்கு பிக்குள்ள ஏ இல்ல பாத்தீங்களா. ஏன்னா வந்து இந்த கண்டிஷனுக்கு இப்போ ஃபெயிலா இருக்கு. இங்க ட்ரூ வந்திருக்கும். ஸோ ட்ரூ இருக்கனால எனக்கு இதுக்குள்ள போகாது சரியா. ஸோ எப்படி வந்து ஒரு எட்ஜை வந்து ஆட் பண்றது எப்படி வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஆட் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த டயக்ராம்ல போட்டோம்ல இது அப்படியே நான் வந்து இங்க போட்டுக்கிறேன் சரியா. இப்போ பாருங்க எனக்கு இந்த ஆட் வெர்டெக்ஸ் வேணாம். ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் நான் இந்த எட்ஜை ஆட் பண்ணாவே வந்து வெர்டெக்ஸ் எப்படி ஆட் ஆக போகுது இந்த மெத்தடுக்குள்ளேயே. நான் இன்னொரு வாட்டி அது தனியாக போடணும் அவசியம் இல்லை. ஸோ ட்ரூ எடுத்துடலாம். இப்போ எனக்கு ஃபால்ஸாவே இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு B/C இருக்கணும். அதே மாதிரி B/D இருக்கணும். அதே மாதிரி C/D இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க புரிஞ்சிடும் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க எனக்கு ஏ கூட பி மட்டும் தான் ரிலேஷன்ல இருக்கு. இப்போ பி கூட இந்த மூணுமே ரிலேஷன் இருக்கு. இங்க பாருங்க இங்க போட்டு காமிச்சேன்ல பி கூட வந்துட்டு ACD உங்களுக்கு மூணுமே அப்ளை போட்டு காமிச்சா அதுதான் இங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க சி கூட BND இருக்கு டி கூட BNC. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டி கூட CNB சி கூட BND. அவ்வளோதான். இதுதான் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டெக்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து ஒரே வெர்டெக்ஸை திரும்ப யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போதைக்கு இந்த மெத்தட் இந்த எல்ஸ் பார்ட் எடுத்து விட்டுருவோம். நமக்கு பிரிண்ட் பண்ண வேணாம். இருந்தா இல்லைன்னா ஆட் பண்ணட்டும். இருந்ததுன்னா பரவாயில்ல அது ஸ்கிப் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஒரு கிராஃபை வந்து பில்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்பிளே மெத்தட் எழுதுவோம். அதாவது இங்கே போட்டிருக்கல டேரெக்டாக வந்து அந்த டிக்ஷனரி அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய கீ தனியாக வேல்யூ தனியாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்க டெஃப் டிஸ்பிளேன்னு சொல்லி போட்டுக்கிறேன். டிஸ்பிளேக்கு எனக்கு எந்த ஒரு வேரியபிள் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபார் கீ வேல்யூ இன் செல்ஃப் டாட் கிராஃப் டாட் ஐட்டம்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த கிராஃப் டாட் ஐட்டம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய கீ அண்ட் வேல்யூ வந்து டியூப்லாம் மாற்றி கொடுத்துரும். நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுற புரிஞ்சிடும் பாருங்க. இந்த இடத்துல கிராஃப் டாட் ஐட்டம்ஸ் போட்டு காட்டுறேன் இருங்க. இது இருக்கட்டும். சும்மா பாஸ் போட்டு இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் இருங்க. இங்கே தெரியுதா எல்லாமே வந்து டியூப்லாம் மாறிடுச்சு எல்லாமே உள்ள இருக்கிற எல்லாத்தையும். ஸோ இங்க இருந்தா என்ன பண்றேன் நான் இதை டியூப்லாம் மாற்றி இந்த இடத்துல அதில் இருக்கக்கூடிய கீ தனியாக வேல்யூ தனியாக எடுக்கிறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பிரிண்ட்னு போட்டுட்டு நான் வழக்கம் போல் எஃப் இந்த இடத்துல வந்துட்டு கீ இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூ. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் மெத்தடுக்கு பதிலாக நம்ம அந்த கிராஃபை டேரெக்டாக டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணாவே எனக்கு மொத்தமாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ டிஸ்பிளே. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. இந்த டீபக்லாம் எனக்கு எது வேணாம். ஸோ இங்கே பாருங்க ஏக்குள்ள வந்து பி இருக்கு பிக்குள்ள ACD சிக்குள்ள BND டிக்குள்ள BC. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன் சரியா. ஸோ டிஸ்பிளே மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் கிராஃபில் வந்து என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் எழுதலாம். ஸோ கெட் வெர்டெக்ஸ்னு போட்டுடலாம். ஆர் கெட் வெர்டிசஸ்னு போட்டுடலாம். எல்லா வெர்டிசஸ் எடுக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு ஃபார் in செல்ஃப் டாட் கிராஃப் பிரிண்ட்டு இங்கே வந்துட்டு சும்மா ஐயா பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது என்ன பண்ணும் ஜஸ்ட் இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா கீயை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் கெட் வெர்டிசஸ் போடுறோம் பாருங்களேன். இங்கே வந்து கெட் வெர்டிசஸ். ஓகே இப்போ சும்மா ரன் பண்ணுறோம் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ABCD மட்டும் வருதா. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து வெர்டெக்ஸ். அவ்வளோதான். ஸோ எல்லா வெர்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எல்லா எட்ஜஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டெஃப் கெட் எட்ஜஸ்னு போட்டுக்கிறேன். இதுக்கு எனக்கு எந்த வேரியபிள் பாஸ் தேவையில்லை. இந்த இடத்துல வந்துட்டு ஃபார் கீ இங்கே இருக்கு பாருங்க. இதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். இது ஏன் போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்க. புரியும் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கீ வேல்யூ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஃபார் வேல்யூ இன் செல்ஃப் டாட் கிராஃப் இதுக்குள்ளே கீயை பாஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படி போடுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய எல்லா கீ எல்லா வேல்யூ ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன். ஒரு கீயை எடுத்து அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல லூப் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் டேரெக்டாக வேல்யூனே போட்டுக்கலாம். எதுக்கு இந்த இவ்வளோ சிரமம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வெர்டெக்ஸ்னு போட்டுக்கிறேன். புரியுற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேல்யூ வந்து லிஸ்ட்டாக இருக்கும் சரியா. நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. புரியும் பாருங்க. சும்மா இங்கே பாஸ்னு போட்டுட்டு நான் ரன் பண்ணி காட்டுறப்ப தான் புரியும் உங்களுக்கு. நான் கண்ணிலே காமிச்சிருந்தா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். கெட் எட்ஜஸ். ஸோ இந்த நான் டீபக் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
இங்கே வந்துருச்சா கெட் எட்ஜஸ்க்குள்ள போகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது நான் கீழே வரேன். இப்போ கீ பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கு, வேல்யூ பார்த்தீங்கன்னா பி மட்டும் இருக்கு. அதாவது A/B இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, A/B ஸ்டோராக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன் நான், இந்த வேல்யூ வந்து இப்போ லிஸ்ட்டாக இருக்கு. இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க எல்லா எல்லா வெர்டெக்ஸும் மறுபடியும் எடுக்க போகிறேன். எடுத்து நான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போகிறேன். சரியா, இதை தான் வந்து ஆக்சுவலாக இங்கே பண்ண போகிறேன். இப்போ நான் எடுத்துடுறேன். பிரிண்ட்டு F இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டியூப்பிள் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கமா இங்கே வந்து கீ, இங்கே வந்து வெர்டெக்ஸ். அதாவது என்ன பண்ணணும்னா இது இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸையும் பிரிண்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, புரிஞ்சிடும் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க A to B வருது, B to A வருது. அதே மாதிரி B to C, B to D, C to B வருதா. நெக்ஸ்ட் வந்துட்டு C to D, D to B, D to C. அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன் இது வந்து எனக்கு அன்டைரக்டட். ஸோ எனக்கு A to B இருக்கும், B to A இருக்கும். இங்க பாருங்களேன், எனக்கு A to B இங்க இருக்கு, B to A பின்னாடியே இருக்கா. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்க என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து எல்லா எட்ஜஸையும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். சரியா. ஸோ இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் எல்லா கீ வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இதுல கீயை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இதுல ஒவ்வொரு கீக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் நான் பேர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். சரியா. ஸோ இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆட் எட்ஜ் ஆட் வெர்டெக்ஸும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். டெஃப் ரிமூவ் வெர்டெக்ஸ் அந்த மெத்தட் எழுதிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ எனக்கு வெர்டெக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இங்கே பாருங்க, எனக்கு இப்போ நான் ஏங்கிற ஒரு வெர்டெக்ஸ் வந்து நான் ரிமூவ் ஏ வேணாம், சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிங்கிற வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த சிங்கிற இதவே நான் தூக்கி விட்டுறணும். அப்போ எனக்கு இந்த 2 ரிலேஷனே இருக்கக்கூடாது. ஸோ தூக்கிட்டா என்ன பண்ணணும், இந்த டயக்ராமில் வந்துட்டு டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். பட் இந்த டிக்ஷனில் வந்து என்ன பண்ணணும், இந்த மொத்த பேரையும் டெலீட் பண்ணணுமா. இதை டெலீட் பண்ணிட்டு இந்த சி வந்து எங்கெங்க வேல்யூவா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல. ஏன்னா வந்து சி மொத்தமா ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ரிலேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இங்க இருக்கக்கூடிய சியை ரிமூவ் பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய சியை ரிமூவ் பண்ணணும். அதாவது சிங்கிற கீயை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சிங்கிற கீ வந்து எங்கெங்க வந்து வேல்யூவா இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதானே வந்து வெர்டெக்ஸை ரிமூவ் பண்றது. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் இங்க பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஃப் வெர்டெக்ஸ் இன் செல்ஃப் டாட் கிராஃப் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிறேன். இருந்தால் தான் நம்மளால டெலீட் பண்ண முடியும். ஸோ டெலீட் செல்ஃப் டாட் கிராஃப் இந்த கீயை பாஸ் பண்ணிக்கிற வெர்டெக்ஸ். ஸோ இது என்ன பண்ணா டெலிட் மெத்தடு டேரெக்டாக வந்து இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய இந்த கீயை மட்டும் டெலிட் பண்ணுற கீனா கீஸ் டு பேர் இந்த மொத்தமாக தான் டெலிட் பண்ணும். சரி, இந்த டெலிட் மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு டிக்ஷனரியோட இன்பில்ட் மெத்தடு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கீ வேல்யூ பேர், அதாவது இந்த இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நான் இந்த சி எல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா செக் பண்ணி அதில் எனக்கு இந்த சி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். இந்த இடத்துல ஃபார் கீ கமா நான் இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு வேல்யூ டாட் ரிமூவ் இந்த வெர்டெக்ஸை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணணும். இஃப் வெர்டெக்ஸ் இன் வேல்யூ இருந்தால் மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே இருக்குல்ல இந்த எல்லா லிஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். சரியா, ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணி அதில் சி இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தால் ரிமூவ் பண்ணுறேன். அதை தான் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ் வந்து எனக்கு கீ கமா வேல்யூன்னு இருக்கும். எனக்கு இந்த இடத்துல வந்து கீ வந்து தேவைப்படாது, வேல்யூ மட்டும் தான் தேவைப்படும். வேல்யூ தான் வந்து லிஸ்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இந்த வெர்டெக்ஸ் அதான் நான் எந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணணுமோ அந்த வெர்டெக்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தால் ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சியை வந்து ரிமூவ் பண்ணுவோம். சரியா, ஸோ கிராஃப் 1 டாட் ரிமூவ் வெர்டெக்ஸ் இங்கே வந்து சியை பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா, ஸோ இங்கே வந்து டீபக்கர் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ரிமூவ் வெர்டெக்ஸில் போகுது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த வெர்டெக்ஸ் கிராஃப்குள்ள இருக்கான்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கீ யூஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, எனக்கு சி இஸ் டு பி கமா டி இருக்கு. இப்போ அந்த டெலிட் ஆப்ஷனை ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, அந்த சி இஸ் டு பி கமா டி அது எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. அந்த கீ வேல்யூ பேர் மொத்தமாக ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுத்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுக்குது. எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு பி மட்டும் இருக்கும். பி வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு சி இருக்குமா, இருக்காது. ஸோ எனக்கு அந்த மெத்தடுக்குள்ள போகாது. அதாவது இந்த ரிமூவ் வந்து கால் பண்ணாது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏசிடி, அதாவது பியோட வேல்யூலாம் செக் பண்ணுது. இதில் வந்து எனக்கு சி இருக்கும். ஸோ எனக்கு சியை இப்போ ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டியோட செக் பண்ணுது. எனக்கு டியோட வந்து சி இருக்கும். ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து மொத்தமாக பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க இங்கே. ஓகே, இது ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு இந்த சிங்கிற மொத்த பேர் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு இதிலிருந்து. அதே மாதிரி எல்லா வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய சியும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வெர்டெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த மெயின் வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி அதுக்குள்ள ரிலேஷன் எந்தெந்த வெர்டெக்ஸ்ல வந்து அதோட ரிலேட் ஆயிருக்கு, அதாவது கனெக்ஷன்ல இருக்கும், அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால அப்படி பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ வெர்டெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எட்ஜ் ரிமூவ் பண்ணுறது குயிக்காக பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே டெஃப் ரிமூவ் எட்ஜ். ஸோ எட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, 2 வெர்டெக்ஸ் நான் பாஸ் பண்ணாதான் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய எட்ஜை வந்து நான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வெர்டெக்ஸ் 1 கமா வெர்டெக்ஸ் 2 வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த வெர்டெக்ஸ் 1க்கும் 2க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து நான் பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஆல்ரெடி இருக்கான்னு தெரியணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் டெஃப்
இஸ் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த 2 வெர்டெக்ஸை வந்து நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து ரிலேஷனில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல வந்துட்டு ரிட்டன் வெர்டெக்ஸ் 1 இன் செல்ஃப் டாட் சரிங்க இன்ட்டு வந்துருச்சு செல்ஃப் டாட் கிராஃப் ஆஃப் வெர்டெக்ஸ் 2. அதாவது வெர்டெக்ஸ் 2ஓட லிஸ்ட்டில் வெர்டெக்ஸ் 1 இருக்கான்னு பார்க்குறேன். ஆர் வெர்டெக்ஸ் 2 வந்துட்டு வெர்டெக்ஸ் 1ஓட லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். இது என்னடா சும்மா செல்ஃப் டாட் கிராஃப் இங்கே வெர்டெக்ஸ் 1 பாஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கான்னு முதல்ல ஃபஸ்ட் செக் பண்ணுறதுக்காக இந்த வெர்டெக்ஸ் 1 அதாவது இங்கே சொல்கிற பாருங்க, ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ எனக்கு ஏக்கும் பிக்கு உள்ள ரிலேஷன் வந்து நான் பிரேக் பண்ணணும். ஸோ ஏ அண்ட் பின்னு பாஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நான் என்ன செக் பண்ணணும், இந்த பியோட அட்ஜசென்ட்ல வந்து ஏ இருக்கணும், அதே மாதிரி ஏவோட அட்ஜசென்ட்ல வந்து பி இருக்கணும். அதாவது ரெண்டு ஏதோ ஒன்னாச்சு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஏ வந்து இந்த பியோட லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இந்த பி வந்து ஏவோட லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதை தான் வந்து இங்கே ஷார்ட் ஃபார்மில் போட்டிருப்பேன். இந்த வெர்டெக்ஸ் 1 வந்து வெர்டெக்ஸ் 2ஓட லிஸ்ட்ல இருக்கணும், ஆர் வெர்டெக்ஸ் 2 வந்து வெர்டெக்ஸ் 1ஓட லிஸ்ட்ல இருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தாலும் எனக்கு ரிலேஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரிமூவ் எட்ஜ் மெத்தடுக்குள்ள வந்துட்டு இஃப் செல்ஃப் டாட் இஸ் எட்ஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 2 வெர்டெக்ஸ்க்கு எட்ஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி மெத்தட் எழுதிட்டேன். ஜஸ்ட் நான் பாஸ் பண்ணால் போதும். ஸோ எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், செல்ஃப் டாட் கிராஃப் வெர்டெக்ஸ் 1ஓட கிராஃபை எடுத்து டாட் ரிமூவ் அதுக்குள்ள வெர்டெக்ஸ் 2 வந்து பாஸ் பண்ணுறேன். அதாவது இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் 1ஓட லிஸ்ட் எடுத்து வெர்டெக்ஸ் 2 ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி வெர்டெக்ஸ் 2ஓட லிஸ்ட் எடுத்து வெர்டெக்ஸ் 1 பண்ணணுமா நம்ம. நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அந்த அடிஷனலாக கண்டிஷன் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த வெர்டெக்ஸின் வேல்யூன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த கண்டிஷன் எழுதி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த வேல்யூ இருக்கும். எல்லாமே வந்து நான் அன்டைரக்டடாக வந்து கன்சிடர் பண்ணி நான் அதனால் இப்படி டேரக்டாக போட்டிருக்கேன். அது வந்து ஒரு வேளை டேரக்டடாக இருந்தால் ஏதோ ஒன்றில் தான் இருக்கும், ஒன்றில் இருக்காது. நம்ம இந்த இடத்துல போட்டோம்ல, ஆட் பண்ணுறப்போ ஒரு கண்டிஷன் எழுதிப்போம்ல, இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நான் எடுத்துடுறேன். இது ரிமூவ் வெர்டெக்ஸ் வேணாம். இப்போ எனக்கு ரிமூவ் எட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவோம். நம்ம ரிமூவ் எட்ஜு இங்கே ஏக்கும் பிக்குள்ளே எட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவோம். நம்ம இப்போ ரன் பண்ணுற பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்குள்ளே எனக்கு எந்த ஒரு ரிலேஷன் இல்லையா, அதாவது அதோட நெய்பர் வந்து எதுவுமே இல்லையா. ஏன்னா வந்து ஏக்கும் பிக்குள்ள ரிலேஷன் இப்போ எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பியில் எதுவும் இருக்காது, அதாவது ஏக்குள்ளே எதுவும் இருக்காது. அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா ஏவோட எதுவும் இருக்காது, அது ரிமூவ் ஆயிருக்கு எனக்கு. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் ஒரு வாட்டி குயிக்காக வேணா உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன், புரியும் பாருங்க. ஸோ ரிமூவ் எட்ஜு. ஸோ இதுக்குள்ள போகுது. ஃபஸ்ட்டு இஸ் எட்ஜான்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ அதுக்கு போகிறப்ப எனக்கு ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்க்குது. எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரூன் தான் வரும். ஸோ ட்ரூன் வந்தனால எனக்கு இஃப் கண்டிஷனுக்குள்ள போகும். ஸோ ஃபஸ்ட் எனக்கு வெர்டெக்ஸ் 1ஓட லிஸ்ட்டில் வெர்டெக்ஸ் 2 ரிமூவ் பண்ணும், வெர்டெக்ஸ் 2ஓட லிஸ்ட்டில் வெர்டெக்ஸ் 1 ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது நான் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் வந்து கிராஃப் பொறுத்த வரைக்கும் பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்து, அப்புறம் வந்து பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து மெயினாக வந்து இவ்வளோ தான். வெர்டெக்ஸ் ஆட் பண்ணுறது, எட்ஜ் ஆட் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நான் வந்து கொஞ்சம் வேகமாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து இது இந்த லிஸ்ட் கான்செப்ட், டிக்ஷனரி கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. இதில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இதில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் அந்த மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். மற்றபடி வந்து பெருசாக நம்ம இந்த நோடு கான்செப்ட்ல எதுவும் இதில் இருக்காது. ஸோ அதனால் வந்து மேபி உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கனால வந்து நான் வேகமாக கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, உங்களுக்கு புரியலனா ஓகே, நீங்கள் அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் சைடு வந்து டீபக் பண்ணி பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சைடு டீபக் பண்ணீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அடுத்தடுத்த கான்செப்ட்லாம் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.